நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு வெதர்மேன் அஜித்குமார் எழுந்திருக்கிறார். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், டீத்வா புயலோட தற்போதைய நிலவரம் என்ன சார்? டீட்வா புயல் பாத்தீங்கன்னா தற்போது சென்னைக்கு தெற்கே வந்து 150 கிலோமீட்டர் இடத்துல மையம் கொண்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு புயலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம புயல் வந்து வலுவிழந்துருச்சு. ஸோ கடைசி சில மணி நேரத்துல வந்து இந்த புயல் வந்து வலுவிழந்துருச்சு. ஸோ அதனால மையப்பகுதி மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கிளவுட் கன்வெக்ஷன்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. மையப்பகுதியில நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா 150 கிலோமீட்டர் வந்து சென்னைக்கு வந்து தெற்கே இருக்கு. இது நைட்டு வந்து நம்ம கிட்ட வரும். அந்த மையப்பகுதியில நைட்டு நமக்கு வந்து நம்ம பக்கத்துல அருகில் வந்து சென்னைக்கு அருகில் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சார், இப்போ அருகில் வரும்போது இந்த அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு. சென்னையில வந்து கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கா? இந்த புயலுடைய ஆரம்ப டிராக்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எங்கெங்க போச்சோ எல்லா இடத்துலயுமே நல்ல மழை. இலங்கைக்கு தெற்கே உருவாச்சு. இலங்கையுடைய கடல் பகுதியில கிட்டத்தட்ட 40 மணி நேரம் இலங்கையுடைய கடல் பகுதியில வந்து பயணிச்ச ஒரு புயல் அப்படின்னு சொல்லலாம். அங்க வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு பிளட் வந்து இலங்கை வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு வந்து தூத்துக்குடி, ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்கள் இங்க எல்லாமே வந்து நமக்கு நல்ல மழை. இன்னைக்கும் வந்து நமக்கு நல்ல நம்பர்ஸ் வந்திருக்கு. அங்க இருந்து 18 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் அந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் வந்திருக்கு. சென்னை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து மார்னிங்ல இருந்து கொஞ்சம் ரெயின்ஸ் நம்ம ரொம்ப ஹெவியா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த காற்று முறிவின் காரணமா இந்த புயலுடைய மேக கூட்டங்கள் வந்து விலகி சென்று விட்டுருது. பட் இன்னைக்கு நைட்டு நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இது நமக்கு அருகில் வரும்னால வந்து மேகக்கூட்டங்களை வந்து அந்த மையப்பகுதி வந்து எப்படின்னா நமக்கு கடல் கிட்ட இருக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த மையப்பகுதி வந்து புது மேகங்களை வந்து உருவாக்க ட்ரை பண்ணும். பக்கத்துல அது வந்து புதுசான மேகக்கூட்டங்களை வந்து உருவாக்க ட்ரை பண்ணும். ஸோ இப்பயுமே நம்ம கரண்ட்ல இந்த ரேடார் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு சென்னைக்கு அருகே நமக்கு மேகக்கூட்டங்கள் இருக்கு. ஸோ அதனால இன்று இரவு வந்து நமக்கு ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த புயலுடைய கடைசி ஒரு எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு வந்து நமக்கு ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கனமழை வந்து சென்னைக்கு மட்டும் தான் வாய்ப்புகள் இருக்கா? டெல்டா பகுதியில் உள்ள மாவட்டங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கா சார்? டெல்டா பகுதியில பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து நமக்கு மழை குறைய ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் 2 days உங்களுக்கு நல்ல மழை இருந்தது. இன்னையில இருந்து நமக்கு இந்த புயல் வந்து நமக்கு இப்போ நம்ம மேல வந்துருச்சு இல்லையா? எல்லாரும் நமக்கு நேத்துலாம் நமக்கு இந்த டெல்டா பகுதியில இருந்தது. நேற்று காலை வந்து இலங்கையுடைய இலங்கையுடைய நிலப்பகுதியிலிருந்து கடலுக்கு வந்தது. அதற்கு பிறகு டெல்டா கிட்ட பயணிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாண்டிச்சேரி கொஞ்சம் மேல இருக்கு கரெக்டா. சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இனிமே வந்து நமக்கு டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல இனிமே வந்து நமக்கு படிப்படியா வந்து மழை குறைய ஆரம்பிக்கும். நம்ம மேல இருக்கிற மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதை சுற்றி இருக்கக்கூடிய வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களும் நம்ம வரும் அடுத்த சில மணி நேரங்களும் நம்ம வந்து மழை அதிகரிக்கிறது வந்து பார்க்கணும். சார், அதே இந்த புயல் வந்து எப்போ கரையை கடக்கும் எதிர்பார்க்கப்படுது சார்? ஏன் சொல்ல முடியுமா இப்ப கரையை கடக்கும் அப்படின்னு? இந்த புயலுடைய ட்ராக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒட்டுமொத்தமா கரையை கடக்க போற மாதிரியே தெரியல. சோ கிட்டவே ஒரு மூவாறு ஒரு ட்ராக் தான். நாகப்பட்டினம்ல இருந்து எடுத்தீங்கன்னா நம்ம சென்னை கிட்ட வரைக்கும் வந்து இது கரையை ஒட்டியே வந்து மூவ் ஆக போகுது. எங்கேயுமே வந்து நமக்கு கரையை கடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து தற்போது தெரியல. மேபி நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த பல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அந்த புயல் வந்து முற்றிலும் வந்து செயலிழந்து வீக் ஆயிட்டு அது வந்து இதாயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ராக் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். கரையை கடக்கும் பட் அந்த மாதிரி நம்ம எதுவும் வந்து இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த புயலுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ட்ராக் வந்து கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து வலு எழுந்துச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க, கரெக்டா சார்? மேக்ஸிமம் வந்து வலு எழுந்துச்சு. புயலா இருந்தது. இப்ப காற்று தாழ்வு நிலையா தான் இருக்கு. அது வந்து வலு எழுந்துச்சு. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 40 மணி நேரம் இலங்கையுடைய தரைப்பகுதியில் இருந்துச்சு. அது ஒரு விஷயம். அதற்கு பிறகு காற்று முறிவு, அதுக்கப்புறம் வறண்ட காற்று, இந்த மாதிரியான சில ரீசன்ஸ் வந்து அதுக்கான ஒரு ரீசன் வலுவிழந்ததுக்கான ரீசன் வந்து அதுதான். இனியும் வந்து அது வந்து திரும்பி ஆர்கனைஸ் ஆகுன்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கான நேரம் வந்து நம்ம கிட்ட இல்ல. ஸோ மேக்ஸிமம் நைட் வந்து சென்னையில வந்து கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் வந்து அது மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து புயல் வலுவிழந்துரும் அப்படின்னு சொல்ல வரீங்க, கரெக்டா சார்? ஆமா, கண்டிப்பா. புயல் வந்து இன்னைக்கு நைட்டோட நமக்கு ஒரு கனமழை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு நைட் தான் நம்ம இந்த புயலுடைய கடைசி எஃபெக்ட் வந்து இன்னைக்கு நைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதற்கு பிறகு எதுவும் வரல அப்படின்ற பட்சத்துல வந்து நமக்கு புயல் வந்து செயலிழந்துரும். நாளைக்கு வந்து நம்ம சென்னைக்கு கொஞ்சம் மேல போயிட்டு என்ன ஆயிரும்னா அது வீக்கன் ஆகி என்ன ஆகும்னா திரும்ப வரும்னா அது புயலா வராது. ஒரு கிழக்கு திசை காற்றுல இருந்து திரும்ப நமக்கு மழையா கொடுக்கும். அது அந்த மாதிரிதான் ஒரு விஷயம் வந்து நம்ம இப்ப தெரியுது. புயல் வந்து கம்ப்ளீட்டா செயலிழந்து ஒரு ஈஸ்டர்லி வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு திசை காற்றுல இருந்து அந்த மாதிரி ஒரு யூ மாதிரி அடிச்சு அதுல இருந்து நமக்கு மீண்டும் கொஞ்சம் மழை இருக்கும். அது ஒரு பெரிய மழையா இருக்கு. பெரும் மழையா இருக்காது. அங்கங்க ஒரு 5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அந்த மாதிரியான ஒரு இன்ச்சுக்கான பாசிபிலிட்டி இருக்கு நெக்ஸ்ட் 2 to 3 டேஸ்ல. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மழை ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்றாங்க சார். அது உண்மையா இல்ல வந்து அதிகமாவே பெய்திருக்கா சார்? மழை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு தமிழகத்தை டோட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னையோட நமக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 30 அக்டோபர்ல இருக்கும். ஸோ 30 நவம்பர்ல இருக்கும். 30 நவம்பரோட நமக்கு இந்த நவம்பருடைய கணக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் 8
தேர்ட்டில இருந்து என்ன கவுண்ட் வருதோ அது எல்லாமே டிசம்பருக்கு போயிடும். ஸோ 30 நவம்பர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழகத்துக்கு வந்து இயல்பான மழை வந்து கிடைச்சிச்சு. ஸோ தமிழகம் ஆல் ஓவர் தமிழகம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கிடைச்சிருச்சு, மாவட்டத்தையும் இயல்பான சேர்த்து ஒரு மழை ஆவரேஜ் கிடைச்சிருச்சு. வரும். இயல்பான மழை வந்து ஆல் ஓவர் தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. டெல்டா மாவட்டங்களும் நமக்கு இயல்பான மழை கிடைச்சிருக்கு. தென் மாவட்டங்கள்ல நமக்கு நல்ல மழை கிடைச்சிருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் நமக்கு வந்து நல்ல மழை எக்ஸஸ் ரெயின்ஸ் கிடைச்சிருக்கு. அதற்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஊத்து, நால்முக்கு, மாஞ்சோலை என்ற பகுதிகள்லாம் வந்து நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல வரும். ஸோ அதனால வந்து நமக்கு இயல்பை காட்டிலும் சற்று அதிகம் வந்து தூத்துக்குடி, ஐ மீன் திருநெல்வேலி மாவட்டம் நல்ல மழை வந்துருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஸோ இந்த மாவட்டங்கள்ல தான் நமக்கு இந்த நவம்பர்ல வந்து நமக்கு மழை குறைவா இருக்கு. ஸோ இந்த 4 மாவட்டம் தான் டெபிசிட் இருக்கு. மற்ற மாவட்டங்கள ஓரளவுக்கு ஆவரேஜ் நம்ம வந்து எட்டிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு நவம்பர், ஒரு டீசென்டான ஒரு நவம்பர் அப்படின்னு சொல்லலாம். சார் லாஸ்ட் 2 டேஸா வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மழையும் வரல. அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வானிலை மாதிரிகள் என்ன சொல்லுச்சுன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு டெல்டால இருந்து நமக்கு இந்த மழை ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்ரீலங்கால நமக்கு நல்ல மழை இருந்தது, அதை வந்து ம், நம்ம ம். இண்டிகேட் பண்ணோம். அதே மாதிரி நாகை, டெல்டா இந்த மாவட்டங்கள கனமழை இருக்கு அப்படின்னு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். சென்னைக்குமே அதே மாதிரி நமக்கு அந்த சேம் கைண்ட் ஆஃப் ரெயின்ஸ் வந்து வானிலை மாதிரிகள் இருக்கும். புயல் வந்து நமக்கு கிட்ட வரும்போது, மேல வரும்போது அந்த பேங்க்ஸ், அந்த மழை மேகங்கள் வந்து நம்மளை நோக்கி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். பட் அது வந்து ரியாலிட்டியில வந்து அது நடக்கல. ரியாலிட்டியில வந்து நேற்று காலையில இருந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது செயலிழக்க ஆரம்பிச்சது. அப்பதான் நமக்கு வந்து புரிஞ்சுது, ஓகே இது மாதிரி நமக்கு அந்த ரேஞ்ச் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பேங்க்ஸ் வந்து தள்ளி போயிடுச்சு. ரொம்ப அது காற்று முறிவு ஏற்பட்டதுனால மையப்பகுதியில இருந்து ரொம்ப தள்ளி போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஆந்திரா கிட்ட இருக்கும். பாத்தீங்கன்னா சேட்டலைட் செயற்கைக்கோள் புகைப்படம் எடுத்து பாத்தீங்கன்னா ஆந்திரா கிட்ட பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து அந்த மையத்துல இருந்து தள்ளி வந்து போய் அவ்வளவு தூரம் மேல போயிடுச்சு. இனி வந்து நமக்கு வரப்போற மழை வந்து பாத்தீங்கன்னா மையத்தை சுத்தி புதுசா வந்து மேகங்கள் உருவாகும். இந்த இது பையன் வந்து நம்ம கிட்ட இருக்குல்ல, சோ அதனால வந்து புதுசா மேகங்கள் உருவாகி நைட்டு நமக்கு வந்து ஒரு ரெயின்ஸ்க்கான சான்சஸ் வந்து தெரியுது. சார் சப்போஸ் வந்து நேத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா குறுஞ்செய்தி தான் வந்து அனுப்புனாங்க. நேத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா குறுஞ்செய்தி தான் அனுப்புனாங்க மொபைலுக்கு. அதாவது நாளைக்கு வந்து செம்ம மழை பெய்யும். எல்லாம் யாரும் வீட்ட விட்டு வெளிய வர வேண்டாம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் அகைன் வந்து என்ன காரணத்தினால சார் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த மழையும் பெய்யல. இன்னைக்கு மேபி வந்து நீங்க மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. மேபி நைட் வந்து மழை பெய்ய கனமழை பெய்யுமா? இல்ல வந்து மேபி வந்தா வராமலே இருக்கலாமா சார்? அதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம ஷூரா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இதுக்கு மெயின் ரீசன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காற்று முறிவு தான். இது வந்து யாருமே வந்து பெரிதளவு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த அளவுக்கு வந்து அது இலங்கை தரை பகுதியில் 40 மணி நேரம் இருந்தது. ஸோ அதோடய ஒரு வீக்கெண்ட் அந்த அந்த டைம்ல வந்து அது வலு இழந்துரும்ன்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதற்கு பிறகு அது வங்கக்கடல்ல திரும்பி என்ட்ராச்சு. ஓப்பன் வாட்டர்ஸ்குள்ள மறுபடியும் வந்தது. அப்போ வந்து நம்ம அது வலு பெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து வலு பெறல. வலு பெறுற மாதிரி எதுவுமே ஒரு சாதகமான சூழல் வந்து அட்மாஸ்பியர்ல இல்ல. சோ அதனாலதான் இந்த ஒரு ரீசன். எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. வானிலை மையமும் அவங்க வந்து எதிரின்னு சொல்லியிருக்காங்க. ம். எல்லாருக்குமே அந்த அலர்ட் அப்படின்றது வந்து கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் தான் அது. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஹெவி ரெயின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். பண்ணி வந்து அது ரியல் டைம்ல மெட்டீரியலைஸ் ஆகல. ஸோ அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதோடைய லிமிடேஷன்ஸ் தான். அந்த ஃபோர்காஸ்டிங்கோட ஒரு லிமிடேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வந்து அலர்ட் கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆமா. புயலுடைய மேகக்கூட்டங்கள் வந்து டென்ஸா இருந்தது. ஸ்ரீலங்கால என்ன மாதிரி நிலவரம்னு எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஆமா. மக்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா. தெரியும் என்ன மாதிரி நிலவரம். ஸோ நம்ம அலர்ட் கொடுக்காம இருக்க முடியாது. ஸோ கொடுக்கும்போது இந்த மாதிரி சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்குதான் செய்யும். அது இயல்பு தான், நம்ம எதுவும் பண்ண முடியாது. சார் மீண்டும் புயல் உருவாக வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன் ஃபர்ஸ்ட் மோந்தா ஒரு மீண்டும் புயல் நமக்கு வந்தது. அதுக்கப்புறம் சென்னியார்னு புயல் வந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, தீத்வா புயலும் வந்திருக்கு. 3 புயலும் வந்து பாத்தீங்கன்னா, பாதிப்புகள் அதிகமா குடுக்கும் அப்படி எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு நல்ல வேளை எந்த பாதிப்புகளும் குடுக்கல. மேபி இது 3ம் குடுக்காதது மேபி அகைன் இன்னொரு புயல் உருவாகி தாக்கத்த ஏற்படுத்துமா சார்? அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் மிடில் நமக்கு இந்த மோந்தா புயல் உருவாச்சு. மோந்தா புயல் ஓரளவுக்கு நமக்கு நல்ல ரேஞ்ச் கொடுத்து, தமிழ்நாட்டுக்கு ம், நல்ல ரேஞ்ச் ம். கொடுத்து. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அலை. மேடன் ஜூலியன் ம். ஆக்சிலேஷன் அலை நமக்கு எப்பெல்லாம் நமக்கு இந்திய பெருங்கடலுக்கு வருதோ அப்போ வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி வந்து நல்லா பீக்குக்கு போகும். ஸோ அந்த அக்டோபர் டைம்ல அது இருந்தது. இப்ப நவம்பர்ல வந்து சுத்தமா அதோடைய இது வந்து இல்ல. மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷனே வந்து சுத்தமா நம்ம பேசின்ல ஒரு சப்போர்ட்டிவான ஃபேக்டர் வந்து நமக்கு மிஸ் ஆகுது. ஸோ டிசம்பர்ல இது மறுபடியும் வரலாம். ஸோ டிசம்பர்ல மறுபடியும் வந்து நமக்கு வந்து இந்த மழை வந்து மறுபடியும் நமக்கு ஆக்டிவ் ஆகலாம். மறுபடியும் மீண்டும் வந்து நமக்கு காற்றழுத்த நிலை புயல் போன்ற நிகழ்வுகள் வந்து டிசம்பர் மிட்ல இருந்து நமக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகலாம். சென்னியார் புயல் பத்தி கேட்டிருந்தீங்க. சென்னியார்ன்றது அந்த நமக்கு மலாக்கா ஜலசந்தின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பகுதி. அந்த பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இருந்தது. நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இருந்தது. இப்போ கரண்டா டிட்வா புயல் இருக்குல்ல, அந்த ஆமா. மாதிரி நித்யா அங்க புயல். ஒண்ணு இருந்தது. சோ அங்க ஒண்ணு இருந்து அதை வந்து நம்ம புயலா மாறாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் அந்த வரலாறு ஹிஸ்டரியிலே வந்து அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு புயல் வந்து வந்ததே கிடையாது.
So அந்த மாதிரி இருந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சடனா ஒரு புயலா வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால வந்து நேம் வந்து நம்ம முன்னாடி வந்து சென்னியார் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். ஸோ அது லைட்டா ஒரு சேஞ்சஸ் என்னன்னா அந்த நேம் நெக்ஸ்ட் அந்த லிஸ்ட்ல இருந்த சென்னியார்ன்ற நேம் வந்து அந்த புயலுக்கு வந்து போயிடுச்சு. நமக்கு அடுத்த அந்த நெக்ஸ்ட்ல டிக்டுவான்ற அந்த நேம் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. சென்னியார் புயல் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இந்தோனேஷியா அந்த மலேசியால வந்து ஃபிளட்டிங் ஏற்படுத்திட்டு கிட்டத்தட்ட 500 பேர்லாம் உயிரிழந்திருக்காங்கன்ற நியூஸ்லாம் நமக்கு வந்து ஸோ டிட்வா புயலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மழையை கொடுத்திருக்கு. ஸ்ரீலங்கா எடுத்திருக்காலும் சரி நம்ம ஸ்ரீலங்காவெல்லாம் ஒரு மோசமா தமிழ்நாட்டோட புரட்டி போட்டதே சொல்லலாம் சார். புரட்டி போட்டது அவங்க எல்லாம் வரலாறு காணாத மழை. அவங்க 16ல ரெயின்ஸ் பாத்திருக்காங்க, 21ல பாத்திருக்காங்க. பட் இந்த அளவுக்கு இல்ல. அங்க இருக்கிற எல்லா ரிவர்ஸும் ஓவர் ஃப்ளோ ஆகி பயங்கரமான ஒரு ஃபிளட்டிங். நிறைய பேர் மக்களை காப்பாற்ற முடியல. அந்த மொத்தமா அந்த கவர்மெண்டோட இது வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு. இந்தியாவுமே நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. ஸோ அதாவது வந்து இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா அடுத்த வகையில வந்து இந்தியாவும் ஒரு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது தமிழ்நாடும் ஒரு வாய்ப்புகள் இருக்கா சார்? டிசம்பர் மிட்ல மேபி அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்லைன்னா வந்து ஜஸ்ட் மழை மட்டும் பெஞ்சிட்டு அப்படியே போயிடுமா சார்? இல்ல வாய்ப்பு இருக்கு. வடகிழக்கு பருவமழை எடுத்தீங்கன்னா நமக்கு நவம்பர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி டிசம்பரும் முக்கியம். டிசாஸ்டர் சொல்றாங்க சார். ஆமா டிசாஸ்டர். ஏன்னா வந்து அக்டோபர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சைக்ளோன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒடிசா, பங்களாதேஷ் அந்த மாதிரிலாம் நிறைய போகும். நவம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபேவரபிளான மாசம். ஸோ நவம்பரை விட டிசம்பர் ரொம்ப ஃபேவரபிளான மாசம். ஏன்னா வந்து நம்ம ஐடிசி செட்லாம் ஒரு டெக்னிக்கலி சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால அந்த டைம்ல வரக்கூடிய புயல்களோ காற்றழுத்தங்களையோ முக்கியமா தமிழக கடற்கரையை தான் இருக்கும், கிட்டதான் இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் வந்து ஆந்திராக்கோ அதை தள்ளி வந்து போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால டிசம்பர்லயும் நமக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் அலை வந்து வரும்போது நமக்கு மீண்டும் 1-2 சிஸ்டம்ஸ் 2 or 3 சிஸ்டம்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. அக்டோபர்ல நம்ம அப்படிதான் பார்த்தோம். 2-3 சிஸ்டம்ஸ் இருந்தது. அதுல ஒண்ணு காற்றழுத்த நிலையா இருந்தது, 2 வீக்கா இருந்தது, ஒண்ணு வந்து நமக்கு மோந்தா புயலாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் அந்த அலை மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் அலை வரும்போது நமக்கு மீண்டும் ஒரு 2-3 சிஸ்டம்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வடகிழக்கு பருவமழையே நமக்கு வந்து ஒரு ஜான்வரி வரைக்கும் வந்து போறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. இந்த லானினா பீரியட்ல நமக்கு ஜான்வரி வரைக்கும் எக்ஸ்டெண்டட் மான்சூன்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான சூழல் இருக்கு. ஸோ நம்ம கடைசியில தான் நம்ம பார்க்க முடியும் வடகிழக்கு ஓவரால் நல்லா பெஞ்சிருக்கா இல்லையன்றத நம்ம அந்த டிசம்பர் எண்ட்ல தான் நம்ம சொல்ல முடியும். நவம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்னைக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபைடு தான். எல்லாருமே நார்மல் வந்துட்டாங்க. சில மாவட்டங்கள் வந்து அபவ் நார்மலும். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா சென்னையை வந்து மழை புழக்கம் அப்படின்னு சொல்றீங்க கரெக்டா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஒரு ஹெவி ரேஞ்ச்க்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு பேண்ட்ஸ் வந்து கோஸ்ட் கிட்ட இருக்கு. ஸோ அது எப்படி உள்ள மூவ் ஆகுதுன்றத பார்த்துங்க. நமக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி அந்த புயலுடைய அந்த மெயின் பேண்ட்ஸ் அது வந்து இருந்ததுன்னா இன்னும் நமக்கு பெரிய நம்பர்ஸ் வந்துருக்கும். பெரிய நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெருமழை, ஒரு மிக கனமழை அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்திருக்கலாம். இது வந்து அந்த மாதிரி ஒரு பேங்க்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் நமக்கு இந்த கடல் கிட்ட உருவாகி ஸ்டார்ம்ஸ் வரும்போது ஒரு ஈஸியா ஒரு 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் அந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கும் இன்னைக்கு கடைசி ஒரு நைட்டு நமக்கு சான்ஸ் இருக்கு. இதுக்கு நாளைக்கு ஆச்சுன்னா அந்த புயல் வந்து ஆல்மோஸ்ட் சென்னைக்கு மேல இருக்கும். ஸோ அதனால வந்து நமக்கு அதுக்கான வாய்ப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே சார். மீனவர்கள் கடலுக்கு செல்லலாமா வேண்டாமா இன்னைக்கு நைட்டு அது மாதிரி என்னாச்சு சொல்ல முடியுமா சார்? மீனவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குமரிக்கடல் அந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 day கூட பொறுத்து இருந்துட்டு அப்போ போகலாம். ஒரு டியூஸ்டேக்கு அப்புறம் வந்து போகலாம். கடல் சீக்கிரம் வந்து இருக்கும். ஸோ புயல் வந்தது. ஸோ அதனால வந்து கடல் இன்னும் சீக்கிரமா தான் இருக்கும். ஸோ அதோடைய தாக்கங்கள் எல்லாம் முற்றிலும் விலகிறதுக்கு ஒரு 1 to 2 days ஆகும். ஸோ ஆந்திரா கடற்கரையில் இருக்கிற மீனவர்கள் வந்து நாளைக்குமே கடலுக்கு போகக்கூடாது. ஒரு 2 to 3 days வந்து அவங்க இருக்கணும். தமிழக மீனவர்கள் வந்து ஒரு 1-2 நாளைக்கு வந்து கடலுக்கு போகாம இருக்கலாம். அதுக்கு பிறகு வந்து எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாகி வராது. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand.